ஹாய் காய்ஸ், நேற்று நைட்டு ஒர்க் முடிச்சுட்டு ரூம் போகும்போது கரெக்டாக மணி 1 எங்கள் ஹாஸ்டல் முன்னாடி வந்துட்டு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்துச்சு. கொரியாவுக்கு வந்து நான் 2 வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது. இந்த மாதிரி சம்பவத்தை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. யாருனே தெரியல, குடிச்சிட்டு எங்கள் ஹாஸ்டலோட என்ட்ரன்ஸ் முன்னாடி விழுந்து கிடந்தாங்க. அது பையனா பொண்ணான்னு தெரியல. உடனே கொரியன்ஸ் போயிட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸரை கூப்பிட்டு வந்து அவங்கள எழுப்பி பார்த்தாங்க. பட் நோ ரெஸ்பான்ஸ். எல்லாருமே பயந்துட்டாங்க. ஏன்னா வந்து ஆள் வந்து ரொம்பவே கான்ஷியஸ் இல்லாமல் கிடந்தாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸும் வந்துட்டு வித்தின் 5 மினிட்ஸில் வந்துட்டு அவங்களோட எழுப்பி பார்த்தாங்க. அவங்க ஐடி கார்டை செக் பண்ணி பார்த்தாங்க, ஃபோன் கூட செக் பண்ணி பார்த்தாங்க. பட் ஒன்றுமே கிடைக்கல. அப்படியே வந்துட்டு மூக்கிலேருந்து ரத்தம், வாமிட் பண்ணியிருந்தாங்க. கையிலலாம் வேறு ரத்தமாக இருந்துச்சு. எங்கள் ஹாஸ்டலுக்கு ஆப்போசிட்லேயே பாய்ஸ் ஹாஸ்டல், அதுக்கப்புறம் அந்த சைடுமே நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஒருவேளை அங்கே போகிறதுக்கு பதில் மாறி இங்கே வந்துட்டாங்களா அப்படின்னுமே தெரியல. இவங்க வந்து நிதானமே இல்லாமல் மயக்கத்தில் இருந்தனால அடுத்து வந்துட்டு இந்த போலீஸ் வந்து ஆம்புலன்ஸ் அண்ட் அடுத்த ஒரு போலீஸ் ஃபோர்ஸ்க்கு வந்து கால் பண்ணிட்டாங்க. அவங்களும் கால் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்துட்டாங்க. இதெல்லாமே வந்துட்டு வித்தின் 10 to 15 மினிட்ஸ்குள்ளேயே வந்துட்டு பரபரன்னு நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொரியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரவங்க போகிறவங்களாம் வேடிக்கை பார்க்குறது. ஆனால் அந்த இடத்துல கூட்டம் கூடலை, பார்த்துட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தவங்க மட்டும் போலீஸ் வந்து எந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டனால நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எழுப்பி பார்த்து தண்ணி தெளித்து பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. அப்பா அம்மா ஃபோன் நம்பர் கேட்டாலும் அவங்க சைட்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தான் கான்ஷியஸே இல்லையே. எனக்கு கொரியாவில் இதை பார்க்கும்போது சத்தியமாக இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ எந்த ஊரில் இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி கொரியாவில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் தமிழ்கள் இன் கொரியாவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொரியாவை பற்றி எந்த விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்காக அந்த வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.